Hello friends, welcome back to my channel Genesis Global. Friends, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா ஆக்லோனிமா பார்ட்டி மிக்ஸ் தான். இது நம்ம நிறைய ஆக்லோனிமா வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம் பார்ட்டி மிக்ஸ். இப்போ என்ன அப்படின்னா தனியாவே இந்த பார்ட்டி மிக்ஸுக்கான ஒரு சின்ன வீடியோ தான். இது ரொம்ப பெரிய வீடியோ எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன வீடியோ தான். அதுக்காக நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம இதில் ரைஸ் ஹஸ்க் வந்து 5 kg எடுத்திருக்கோம். அடுத்ததான் கொக்கோ சிப்ஸ் நம்ம கொக்கோ சிப்ஸ் பாராக தான் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து 5 kg பார். சரி, இந்த 5 kg பார் நம்ம இதை அப்படியே பிரித்து லூஸ் பண்ணி தான் நம்ம இதில் ஆட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து மாட்டு சாணம் எடுத்துருக்கோம். மாட்டு சாணம் நல்ல மக்கின சாணம். இது வந்து 5 kgயில் கூடவே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 5 kg மாதிரி தான் இதில் ஆட் பண்ணோம். சரியா, இது மாட்டு சாணம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பெர்லைட் மட்டும்தான் ஒரு 3 kg நம்ம எடுத்துருக்கோம். ஒரு 3 kg பெர்லைட். இது எதுக்காக அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா இதை அப்சர்வ் பண்ணி வச்சிடும். அதுக்கு தேவையான வாட்டர் மட்டும்தான் இது கொடுக்கும். ஆனால் இதுலேருந்து ஒரு நியூட்ரிஷன் அந்த பிளான்ட்டுக்கு கிடையாது. இதுவும் அப்படி தான். இந்த பியூமைஸும் அப்படி தான். பியூமைஸ் வந்து நம்ம ஒரு 5 kg பியூமைஸாக 5 kg தான் ஆட் பண்ணும். பட் பெர்லைட் மட்டும்தான் நம்ம 3 kg ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ரைஸ் ஹஸ்கம் கூட போடுறதுனால இது வந்து ஒரு 3 kg எனஃப். ஸோ நம்ம வந்து 3 kg எடுத்திருக்கோம். மற்ற மாதிரி பியூமைஸும் 5 kg தான். அப்புறமா இது வந்து கதம்பத்தூள் கொக்கோபீட்டும் ஒரு 5 kg. நம்ம இவ்வளோ வந்து நம்மளோட பாட்டிங் மிக்ஸ். இப்போ என்னென்ன அப்படின்னு திரும்பியும் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ரைஸ் ஹஸ்க் எடுத்துப்போம். ரைஸ் ஹஸ்க் 5 kg, கவுடங் 5 kg, பெர்லைட் 3 kg, பியூமைஸ் 5 kg, இது வந்து கொக்கோபீட்டும் 5 kg நம்ம எடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட பாட்டிங் மிக்ஸ். அப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து இது கொக்கோ சிப்ஸ் வந்து 5 kg பார் தான் நம்ம எடுத்துருக்கோம். நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இதை இப்படி லூஸ் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா அப்படியே ஒத்தியாக வந்துடும். பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்துடும். இதே நம்ம அதுக்கு கூட ஆட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்களா, இந்த கொக்கோ சிப்ஸ் இப்படி தான் இருக்கும். நல்லா நான் சொன்னேன் திரும்ப, நல்லா அது கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம எடுக்கிறதுக்கு அது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம அதை லூஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இப்படி நம்ம ஒரு 5 kg எடுத்துருக்கோம். ஒரு பார் வந்து 5 kg இருக்கும். கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம அதை லூஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து இதில் கொக்கோ சிப்ஸ் போட்டாச்சு. இதுக்கு கூட நம்ம வந்து பெர்லைட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 3 kg தான் நம்ம எடுத்துருக்கோம். பெர்லைட் ஒரு 3 kg. வந்து நம்ம கவுடங்க ஆட் பண்ணுறோம். மாட்டு சாணம் இருக்குல்ல, அது நல்லா மக்கின மாட்டு சாணம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்பீங்க இது எவ்வளோ பிளான்ஸுக்கு இவ்வளோ பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. இந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து என்ன சைஸில் உள்ள பாட்டில் உள்ள பிளான்ஸுக்கு வைக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு 10 inch பாட்டுக்கெல்லாம் ஒரு 20 பார்ட்ஸ் வரும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு ரேஷியோ தான் இது. சரியா, உங்களுக்கு மற்ற மாதிரி இதோட எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 20 பாட்டுக்கு கணக்கான பாட்டிங் மிக்ஸ். இது வந்து பியூமைஸ் ஒரு 5 kg. அடுத்த இது கொக்கோபீட். பார்த்தீங்களா, இவ்வளோ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதில் நம்ம மண் ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம இந்த பாட்டிங் மிக்ஸில் மண் ஆட் பண்ணுறது கிடையாது. இது வந்து நமக்கு நிறைய பேபிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தரும். நீங்களும் வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆக்லோனிமா வீடியோலெல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்ல புஷ்ஷாக ஃபாஸ்ட்டாக நிறைய பேபிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு நல்ல லூஸான ஒரு பாட்டி மிக்ஸ் தான் இது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். எல்லா பாட்டிங் மிக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் தான் நம்மளோட பாட்டிங் மிக்ஸ். இப்போ வந்து நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாகவே இன்னும் கொஞ்சம் திங்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா திங்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு குவான்டிட்டி நிறைய தேவைப்படுது. நம்ம வந்து ஒரு 20 பார்ட்ஸுக்குன்னா நான் சொன்ன அந்த ரேஷியோ, அதை விட உங்களுக்கு கூட வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு அப்புறமா நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். இந்த வெறும் பாட்டிங் மிக்ஸ் மட்டும்தான். பாட்டிங் மிக்ஸ் தான் கொஞ்சம் ஆக்லோஸ் நம்ம பார்க்கலாம். இதுக்கு பிறகு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த மழை டைம் இருக்கிற நேரத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு சாரோட வீட்டுக்கு போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்களோட வீட்டில் உள்ள ஆக்லோனிமாஸ் அவங்க வந்து இப்போ கொஞ்சம் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து வீட்டோட ஃப்ரெண்டில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து வீட்டுக்கு பேக் சைட் ஒரு பாலிங் ஹவுஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்கு அப்புறமா நம்ம அப்லோட் பண்ணுறது அந்த வீடியோவாக தான் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளோட ஆக்லோனிமா பாட்டி மிக்ஸ் இவ்வளோ தான்.
பாட்டிங் மிக்ஸ் பொதுவாக எந்த பாட்டிங் மிக்ஸாக இருந்தாலும் சரி தான், நல்ல ஏரேஷன் உள்ள பாட்டிங் மிக்ஸ் வேணும். பார்த்தீங்களா எவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான வாட்டரும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சிடும். அதே நேரம் நல்ல ஏரேஷனாக இருக்கும். ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக போடும். பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே ஓட்டு துண்டு அடியில் போடும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு 10 inch பாட், அதில் சைடில் தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து பொதுவாக எல்லா பாட்லேயும் கீழே இருக்கும். நம்ம வந்து சைடில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் ஓட்டு துண்டு. இது வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ண நேரம் கொஞ்சம் நம்ம பாட்டில் வச்சு விட்டது தான். கொக்கோ பீட் போட்டு நம்ம அதில் வச்சு விட்டோம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 4-5 பேபிஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை நம்ம இந்த பாட்டில் வச்சு விட போகிறோம். நம்மளோட பாட்டிங் செட் பண்ணி பொதுவாக கொக்கோ பீட்டில் வச்சா அது ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜை பிறகு அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். நல்ல ரூட்டு ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர மற்ற மாதிரி அதுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் அதுலேருந்து கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நம்ம அடியில் அந்த ஓட்டு துண்டுக்கு மேலே இந்த நம்மளோட பாட்டி மிக்ஸ் போட்டு இந்த ஆக்லோவை நம்ம இப்படி பிரித்து வச்சுட்டோம். இந்த ஆக்லோ வந்து நம்ம கொக்கோ பீட்டில் வச்சு ப்ரொபகேட் பண்ணது தான். ரொம்ப அழகான ஆக்லோ. இந்த மாதிரி நம்ம இந்த பாட்டிங் மிக்ஸில் வைக்கிறனால நமக்கு நிறைய பேபிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தருது. நல்லா ஃபாஸ்ட்டாக ரூட்ஸும் ஃபார்ம் ஆகுது. இவ்வளோ தான் நம்மளோட பாட்டிங் மிக்ஸோட ஒரு சீக்ரெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம கொஞ்சம் ஷேடோ பிளேஸில் வச்சிடலாம். இந்த ஆக்லோஸ் எல்லாமே நம்ம இப்போ தான் ரீபாட் பண்ணி எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் போட்டு தான் வச்சுருக்கோம். பழைய ஆக்லோரிமாஸ் பார்த்துருப்பீங்க, தோட்டத்தில் இருக்குது. இதெல்லாமே நம்ம இப்போ தான் இப்படி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் ப்ரொபகேட் பண்ணின பிளான்ஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.